முதல்ல அம்மன் அழைப்பு. பூஜை ரூமில் இருக்கிற எல்லா சாமி படத்துக்கும் அம்மனுக்கும் புது பூ சாற்றிட்டு விளக்கேற்றி அம்மன் அழைப்புக்கு வந்து ரெடி ஆயிடலாம். ஒரு வேளை டைம் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா பதட்டப்பட வேண்டாங்க. அட்லீஸ்ட் ஒரு 10:30 மணிக்குள்ள அம்மன் அழைச்சி கொண்டு வந்து உட்கார வச்சிட்டிங்கன்னா கூட போதும். பொறுமையாக பூஜை பண்ணிட்டு அப்புறமா 12 மணி இரவு காலம் முடிஞ்சோடனே நைவேத்தியம் பண்ணிக்கலாம். அம்மனை எப்படி அழைக்கணும்னா, நம்ம அந்த நேற்றுக்கு முதல் நாள் அலங்காரம் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துலையும் விளக்கேற்ற சொல்லியிருந்தோம்ல, 2 விளக்கு ஏற்றி வச்சுட்டு வெத்தலை பாக்கு 2 வெத்தலை 2 பாக்கு 2 பழம் வச்சு தீபாராதனை காமிச்சு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அந்த சாமியை அப்படியே அந்த கலசத்தோட அந்த அடியில் இருக்கிற தட்டை விட்டுட்டு அந்த கலசத்தோட அப்படியே சாமியை மேலே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு வந்து வாசல்ல கோலம் போட்டுருப்போம் இல்லைங்களா, வெளி வாசல்ல அங்கே கொண்டு போய் வச்சிடணும். சாமியை கொண்டு போய் வச்சுட்டு அங்கேருந்து திரும்ப சாமிக்கு ஒரு தீபாராதனை காமிச்சிட்டு வீட்டுக்குள்ளே நம்ம அதாவது வாசல்லேருந்து அம்மனை வந்து உள்ளே வராங்க அப்படிங்கிற மாதிரி அம்மனை அழைச்சி கொண்டு வந்து நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சிருக்கோம் மண்டபத்தில் பூஜை பண்ண போகிற இடத்துல கொண்டு வந்து அம்மனை உட்கார வைக்கணும். அம்மனை உட்கார வச்சுட்டு பூஜை பண்ணுற இடத்துல அம்மனுக்கு முன்னாடி அந்த பூஜை சாமான்கள், அப்புறம் நைவேத்திய சாமான்கள், தாம்பூலத்தட்டில் வைக்கிறது அந்த சாமான்கள், நைவேத்தியம் நம்ம சமையல் பண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா, அதெல்லாமோ எல்லாத்தையுமே சாமி முன்னாடி எடுத்து வச்சுட்டு வர்ற சுமங்கலிகளுக்கு கொடுக்கறதுக்கு வாங்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் ஒரு தட்டில் போட்டு ப்ளவுஸ் பிட்டு வந்து கண்ணாடி சீப்பு அதெல்லாம் கூட வைக்கலாம். கண்மை அது மாதிரி நம்மளோட சௌகரியம் தாங்க. முக்கியமாக வைக்க வேண்டியது வெத்தலைப்பாக்கு, பழம், பூ, மஞ்சக்கிழங்கு இது மிஸ் பண்ணாமல் வைக்கிறது. கூட என்னென்ன வைக்கணும் அப்படிங்கிறது வளையல் 2 வைக்கலாம். இதெல்லாம் வந்து உங்களோட விருப்பம் தான். அதை பொருட்கள் எல்லாமே கொடுக்க போகிற பொருட்கள் எல்லாமே சாமி முன்னாடி எடுத்து வச்சுறது சிறப்புங்க. அதெல்லாமோ எல்லாத்தையுமே சாமி முன்னாடி எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து பூஜை பண்ண உட்காந்துடலாம். வந்து முதல்ல வரலட்சுமி பூஜை பண்ணுறதுக்கு பற்றி இந்த புக்கெல்லாம் நிறைய இருக்குது. அது இருந்தது இல்லை வாங்கினீங்கன்னா நீங்கள் அதில் இருக்கிற மாதிரியே எல்லா பூஜையும் பார்த்து பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை பண்ணலாங்க. முதல்ல எந்த பூஜை பண்ணாலும் ஃபஸ்ட்டு வந்து பிள்ளையார் பூஜை பண்ணுறது சிறப்பு. அதனால் பிள்ளையார் வந்து ஒரு மஞ்சளில் பிள்ளையாராட்டம் பிடிச்சி வச்சுருங்க. பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் பிள்ளையாருக்கு ஒரு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அம்மனுக்கு பூஜை பண்ண ஆரம்பிங்க. உங்கள் புக்கு இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அஷ்டலட்சுமி சோத்திரம் லட்சுமி தானே பூஜை பண்ணுறோம், அது மாதிரி ஒரு 108 அர்ச்சனை அம்மனோட 108 அர்ச்சனை அது என்னென்ன இருக்கோ உங்களுக்கு தெரியுமோ, உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு படித்து பூஜை பண்ணி எல்லாத்துக்கும் நைவேத்தியம் பண்ணிவிட்டு நைவேத்தியம் முடிச்சதும் ஒரு சரடு இருக்கு இல்லைங்களா, அந்த நோன்பு சரடு முன்னாடி சாமிக்கு முன்னாடி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதுலேருந்து ஒரு சரடை எடுத்து சாமிக்கு முதல்ல கட்டி விட்டுறணும். அப்புறம் சாமிக்கு சாட்டிட்டு அடுத்து வீட்டில் யார் பெரியவங்களோ அவங்க தான் வந்து முதல்ல சரடு கட்டிக்கணும். சரடு கட்டிட்டு பெரியவங்க மற்ற சின்னவங்களுக்குலாம் கட்டி விடலாம். அதுனா துளசிக்கும் ஒரு சரடு கட்டணும் கண்டிப்பாக. அப்புறம் முக்கியமாக இந்த சரடு யார் கட்டிக்கிறீங்களோ அவங்க கையில் வெத்தலைப்பாக்கு பழம் அந்த தட்டு இருக்கணும். அந்த தட்டு கொடுத்து தான் அப்புறமா அவங்களுக்கு வந்து இந்த சரடு கட்டுவோம். சரடு கட்டி முடிச்சோடனே சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அடுத்து அவங்க கணவருக்கு காலைல விழுந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எல்லோரும் சரடு கட்டி முடிச்சு நமஸ்காரம் எல்லாம் பண்ணி முடிச்சோடனே சாமிக்கு வந்து ஆரத்தி எடுத்துடணுங்க. ஆரத்தி எடுத்து வச்சுட்டு அப்புறம் நைவேத்தியம் பண்ணாத காக்காய்க்கு போட்டுட்டு அப்புறம் நம்ம சாப்பிட்டுக்கலாம். அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் விரதமாக மற்ற சாப்பாடு சாப்பிடாம நம்ம அந்த நைவேத்தியம் பண்ண உணவை மட்டும் சாப்பிட்றது நல்லதுங்க. அனைத்து சகோதரிகளையும் நல்லபடியாக வரலட்சுமி பூஜை பண்ணி அம்மனின் அருள் பெற வாழ்த்துக்கிறேன். நன்றி.